வைக்க வந்தவா வாழ வைக்க வந்தவா ஐயா செந்தூர்பதி ஆண்டவா சிங்கார வடிவேலையா சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே மால் மருகனே மலை வாசனை ஐயா ஓம்கார ரூபனே சரவணா மலர்ந்தவா நாராயணன் மருமக அந்த நாடு எல்லாம் மலர்ந்தவா நாராயணன் மருமக ஐயா சண்முகா சங்கரா சங்கரன் மைந்தனே மால் மருகனை மல்லை வாசனை ஐயா ஓம்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ரோரா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஐயா திருச்செந்தூர் ஆண்டவா தீராவினை தீர்ப்பவா திருச்செந்தூர் ஆண்டவா தீராவினை தீர்ப்பவா ஐயா செந்தூர்பதி ஆண்டவா தீராவினை தீர்ப்பவா செந்தூர்பதி ஆண்டவா தீராவினை தீர்ப்பவா ஐயா வள்ளி மணவாளனே என்னை வாழ வைக்க வந்தவா வள்ளி மணவாளனே சொன்னேன் மருகனே மல்லை வாசனை ஐயா ஓம்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ரோஹரா ஓம் சரவணா ஹலோ அது இருக்கட்டும் சரி இருக்கட்டும் இதுவும் அதுவும் ஒரே கலர்ல இதை பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த சிவப்பு இந்த மஞ்சள் பார்க்கணும் இந்த உயரில் அப்படி தந்தன்னை தோம் தன்னன்னை தனன்னா தனை தன்னானா அப்படியே தானே தந்தம் தன்னன்னை தனன்னா தனை தன்னானா கதைகள் வாழே வெற்றிவேல் முருகா முன்னருள் நம்மாட சுவாமி கதைகள் வாழே நம்மாட சுவாமி கதைகள் வாழே எனக்கு மலை மகளே வந்தருள் கருவடை செய்தோனே அம்பலத்தில் ஆடும் ஐயா குரவல்லி மணவாளா கொஞ்சம் வடிவேல் முருகா இந்த குழந்தைக்கு நீ அருள் தருவா கந்தளவாய் மாடன் கதைகள் வாடே கந்தளவாய் மாடன் கதைகள் வாடே ஐயா தானே
எனக்கு அருள் தருவாய் கதைகள் பாடே தலைவான கதைகள் பாடே தானே எனக்கு அருள் புரிவாய் ஹலோ 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 நீ போனாருமா தண்ணி நீ போய் வச்சுட்டு வா. ஆனால் இந்த அகிலமெல்லாம் பெயர் விளங்கும். ஆனால் இந்த ஐயாபுரம்மா நகரத்திலே பேசும் தெய்வமாக இருக்கிறாரே. ஆமா எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடசுவாமி வேம்படி மாடசுவாமியுடைய வரலாறை நாமளை வில்லிசையாக படிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆமா ஆகையினால் இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரமெடுத்து வணங்கி அப்படி நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்தெந்தல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அடிவாச்சி மனம் அது வளர்ந்து ஓங்கி செழிக்கும் நாடு தேனிருந்து கணிச்சொரியும் அந்த தென்னம்பழ பூச்சொரியும் நம்ம ஆடு கட்டி மாடாது தென்னல் என்று அந்த கட்டுக்கள நெல் வீழையும் மக்கதிர் உலகு நெல் வீழையும் கட்டுக்கள நெல் காணும் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஊடை மழை பொழியும் நாடு கட்டுக்காலம் நெல் காணும் அந்த கதிருளக்கு நெல் விளையும் மாதம் உண்டு மழை பொழியும் ஐயனே மாதம் உண்டு மழை பொழியும் அந்த வருடம் உண்டு ஆண்டுவாரம் தர்க்கராஜன் அந்த தர்க்க முடிராஜனோடு தாருகவல்லியான பெண்கோடி அவத்தானே ஆண்டு அருணாளையிலே அந்த தாருகவனமதிகளை அவன் மன்னவரும் தேவியும் மனமையிருந்து ஆண்டுவாரா எல்லோ நல்ல என்னை போலே நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அறிக்கை விளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு அது எந்த நாடு ஐயா? கட்டுக்களம் நெல் காணும் கதிர் உலக்கு நெல் விளையும் அது எப்பேற்பட்ட நாடு ஐயா? கீரியும் பாம்புமாக ஒரு கிண்ணத்திலே பாலருந்தோம்
குடத்திலே பாலருந்தும் புளியும் புல்வாயும் ஓர் துறையில் நீரருந்தும் ஓர் துறையில் நீரருந்தும் அது எந்த நாடு? அது எந்த நாடையா? அதுதான் ஆமா நாடு 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 என்று சொல்லப்பட்ட நாடு என்று சொல்லப்பட்ட தாருகாவனம். தாருகாவனம். அந்த தாருகாவனமதியிலே தாருகாவனமதியிலே யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகின்றார்? தர்க்கமுடி ராஜனோடு தர்க்கமுடி ராஜனோடு தாருகாவல்லி பெண்கொடியார். தாருகாவல்லி பெண்கொடியால் தர்க்கராஜ மன்னனும் தர்க்கராஜ மன்னனும் தாருகாவல்லி பெண்கொடியாலும் பெண்கொடியாலும். ஆனால் ஆமா அந்த தாருகாவனமதியிலே தாருகாவனமதியிலே மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு புரிந்து வாரார். அரசு புரிந்து வருகின்றார். எல்லுணல்ல என்னை போலே என்னை போலே இணை பிரியாத தோழர் போலே இணை பிரியாத தோழர் போலே நகமும் சதையும் போலே சதையும் போலே நலமுடனே ஆண்டு வருகிறார். நலமுடனே ஆண்டு வருகின்றார். அப்படி ஆண்டு வரும்போது அந்த தர்க்கராஜனுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் அந்த தாருகாவனமதியிலே தாருகாவனமதியிலே என்ன இருக்கு? என்ன இருக்கின்றது? அங்க சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சுகம் இருக்கு. அங்க சொத்தாங்கள தாழ்வும் இல்லை. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, அந்த நாளாவகை செல்வோருக்கு பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு. அந்த பொண்ணாலே தாழ்வும் இல்லை. எம்மா சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சுகம் இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. அந்த சொத்தால தாழ்வும் இல்லை. அந்த சொத்தால தாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ராஜனுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் அந்த தாருகாவனமதியிலே அந்த தாருகாவனமதியிலே நாடு இருக்கு, நகரம் இருக்கு, நாளாவகை செல்வம் இருக்கு. நாளாவகை செல்வம் இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. சொத்தால ஒரு குறைகள் கிடையாது. சொத்தால ஒரு குறைகள் கிடையாது. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, நாளாவகை செல்வம் இருந்தாலும் செல்வங்கள் இருந்திட்டாலும் பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு. பொன்னால ஒரு குறைகள் கிடையாது. பொன்னால ஒரு குறைகள் கிடையாது. ஆனால் ஆமா செல்வத்திலேயே பெரிய செல்வம் எந்த செல்வம் அம்மா? செல்வத்திலேயே பெரிய செல்வம் நீ என்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா? தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம். ஆமா ஊறுகாய். சாப்பாடு தானே முக்கியம். ஆமா ஆகையினால் சாப்பாடு 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 தாயா முதல்ல முக்கியம். கனியிலேயே தவிட்டாத கனி தவிட்டாத கனி அதுதான் சீத்தாப்பழம். பிள்ளை கனி, பிள்ளை கனி. ஆனால் ஆமா அந்த தாருகாவனத்திலே தர்க்கராஜனுக்கும் தர்க்கராஜனுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் அது பாரு என்னையா நமக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா ஆமா நம்மள பாக்குறவங்க பார்த்த உடனே என்ன கேட்பாங்க? பார்த்த உடனே கழுத்து நிறைய நகை கிடக்கான்னு பாப்பாங்க. ஆமா எத்தனை பவுன்ல நகை வச்சிருக்க? ஆமா எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு? எவ்வளவு வீடு சொந்தமா வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க. அம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கீங்க? ஆமா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆமா உங்களுக்கு ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனை, எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு அப்படின்னு அதத்தான் முதல்ல கேட்பாங்க. முதல் கேள்வியே எத்தனை குழந்தை இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆகையினால் ஆமா செல்வத்திலேயே பெரிய செல்வம், செல்வத்திலேயே பெரிய செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். ஆமா உடனே அந்த தர்க்கராஜனுடைய மனைவி அந்த தாருகாவல்லி பெண்கொடியாள் தாருகாவல்லி பெண்கொடியாள் தர்க்கராஜ மன்னனிடத்திலே ஓடி வந்து அழுது புலம்புகின்றாள். அழுது புலம்புகின்றாள். என்ன சொல்லி அழுது புலம்புகின்றாள்? என்னையா சொல்லுகின்றாள்? என் கணவா ராஜமன்னா, கணவா ராஜமன்னா, இந்த தாருகா வனமதியில என்ன பாக்குறவாள்ல என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? என்னையா சொல்லுகின்றா? என்னையா மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் ஜகுனம் பார்க்க, நல்ல மலடி என்று இருந்தோர் நல்ல ஜகுனம் பார்க்க, என் கணவா ராஜமன்னா மன்னாரி மன்னவரே மகுட முடி ராஜமன்னா பிள்ளை இல்ல வாஜலிக்கு பெரியோர்கள் வருவாருண்டோ, மதலை இல்ல வாஜலிக்கு மறையோர்கள் வருவாருண்டோ, குழந்தை இல்ல வாஜலுக்கு குழந்தை இல்ல
மலையில்லா சண்டாரி மாநிலத்தில் வாழலாமா குழந்தையில்லா குடும்பாவி குவளையத்தில் வாழலாமோ நானே என்ன செய்வேன் நாட்டில் உள்ளொரு அனடி எங்கடவா ராஜமன்னா எஜமானே ரஜகிரியே மலட்டு பண்டம் தானும் வாங்கி இந்த தாருகா வனமதியிலே என்ன பார்த்து பேசுறவாள்லாம் ஏளனமா பேசுகிறாளே பிள்ளை இல்லாத பாதவத்தி என்று மலடி என்று என்ன மறைந்திருந்தோர் சகனம் பார்க்காரே இருஜி மலடி என்று இருந்தோ சகனம் பார்க்காரே மன்னா சகனம் பார்க்கிறாரே மன்னா இந்த தாருகா வனமதியிலே மலடி என்று நாம் மலட்டு பட்டம் வாங்கி வாழலாமா மலடி என்று கேட்கும் முன்னா மறைந்திட்டாலும் குற்றமில்லையே இருசி என்று கேட்கும் முன்னால் இறந்திட்டாலும் குற்றமில்லையே மன்னா என்று அவன் மேலும் என்ன சொல்லி எழுத விளம்புகின்றாள் என்னையா சொல்லுகின்றார் அந்த தர்கராஜனுடைய மனைவி அந்த தாருகாவல்லி பெண்கொடியா அவன் என்ன சொல்லி எழுத விளம்புகின்றார் என்னையா சொல்லுகின்றார் மன்னா கண்ணு நல்ல புளியம் மாறோ புளியே கதிரோடு வாழம் மாறோ கண்ணிலேயோ காயாமலை கதிரோடி கண்ணு புளிய மரம் எனக்கு கதிரோடு ஆலமரம் அது கண்ணிலையும் காயாமல் கதிரோடி என்ன செய்ய பிஞ்சி புளிய மரம் எனக்கு பின்னலாடும் ஆலமரம் அது பிஞ்சிலையும் காயாமல் பின்னலாடி என்ன செய்ய மன்னா இந்த தாருகாவன மதியிலே என்ன மன்னா